ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனின் பிள்ளைப்பிராய வளர்ப்பு பற்றி குறிப்பிட்டு தங்களுக்கு பறையை அருளினால் மார்கழி நோன்பை நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறுகிறாள். தேவகியின் மகனாக பிறந்த கண்ணன் தாய்மாமன் கம்சனால் கொல்லப்படுவான் என்ற அச்சத்தில் அந்த குழந்தையை பிறந்த இரவிலேயே ஆயர்பாடிக்கு எடுத்துச் சென்று யசோதை வளர்க்கிறாள். அதையே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். கம்சனிடமிருந்து ஒளித்து வளர்க்கப்பட்ட அந்த கண்ணபிரானை கொல்ல ஏராளமான அசுரர்களை அடுத்தடுத்து கம்சன் அனுப்புகிறான். சென்ற பாசுரங்களில் அவர்களையெல்லாம் சம்ஹரித்த ஸ்ரீ கிருஷ்ணனின் புகழை பார்த்தோம். அப்படிப்பட்ட கம்சனுக்கு வயிற்றில் நெருப்பை போன்ற அச்சத்தை உண்டாக்கக்கூடிய நெடுமாலே பெருமானே கண்ணபிரானே, உன்னை அர்ச்சித்து கொண்டு உன்னை பிரார்த்தித்து கொண்டு உன் திருவடிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீ எங்களுக்கு பறை தருவாயாகில் மார்கழி நோன்புக்கு வேண்டிய பறையை ஆண்டாள் கேட்கின்ற முக்தியை தருவாயாகில் நாங்கள் எங்களுடைய துயரங்களெல்லாம் வருத்தங்களெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். ஓம் நமோ நாராயணாய.